மார்கழி மாதம் 19வது நாள். திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தனங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் தொழில் எழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோ ரெம்பாவாய். இந்த பாட்டில் ஆண்டாள் நப்பினைய கேட்குறா. அதாவது நந்தகோபால்கிட்ட போய் எழுப்புறா, யசோதை எழுப்பினா, பலராமனை எழுப்பினா, அப்புறம் நப்பினை எழுப்பினா. இப்போ எதுக்கும் யாருமே இன்னும் கண்ணனை எழுப்பலை. அதனால் திருப்பி நப்பினை அவ கேட்குறா. இந்த பாட்டில் வாய் திறவாய்ன்றா, கதவெல்லாம் திறக்கலை, வாய் திறவாய் அப்படின்னு சொல்லி கண்ணனை கேட்குறா. குத்து விளக்கு எரிஞ்சுண்டு அந்த வெளிச்சத்தில் யானையோட தந்தங்களால் ஆன கட்டில் மேலே 5 குண குவாலிட்டிஸோட ஒரு பஞ்சசயனம் அப்படிங்கிற, அதாவது அழகு, குளிர்ச்சி, மனம், தூய்மை, மென்மை அப்படின்லாம் சொல்கிறா. அது மேலே 2 பேரும் படுத்துட்டுருக்கா, கண்ணனும் நப்பினையும். நப்பினைட்ட அவள் சொல்கிறா. நப்பினை அவளுக்கு நிறைய அடைமொழி கொடுத்து அவள் சொல்கிறா. கொத்தலர் பூங்குழல், நீ அப்படியே அந்த மலர்ந்த நிறைய கொத்து கொத்தா பூ, அதாவது அந்த மலர்கள்லாம் நப்பினையோடைய நப்பினை சுடிண்டாலே மலர்ந்து போயிடுமா, அந்த மாதிரி பூக்கள்லாம் அவள் நிறைய வச்சுருக்கா. ஆனால் அவளை வசதி சொல்கிறாவோ. அவளுக்கு மேலே கண்ணனும் நப்பினையும் அந்த சயனத்தின் மேலே படுத்துட்டுருக்கா. அதை சொல்கிறாவோ. அப்போ கண்ணனை கேட்குறா, வைத்து கிடந்த மலர் மார்பா, நல்ல ஒரு விரிஞ்ச மார்பு, உனக்கு பக்தன்னாலே உனக்கு அந்த மார்பு விரிந்து உன்னோட கருணை பெருகுமே, நீ வாயை தரத அப்படின்னு சொல்லி கேட்குறா. திருப்பியும் அவருக்கும் அதுக்கும் ஒன்றும் வரல. ஏன்னா கண்ணன் எழுந்து கதவை திறக்க வரைச்சே நப்பினை இல்லை, உன்னை கூப்பிட்டா, உன்னை உம்பர் கோமானேன்னு கூப்பிட்டா, நீ அப்போ போகல, இப்போ ஏன் போகிற, இப்போ என்ன தானே கூட்டுருக்கா, நீ அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திடுறா. அப்புறம் இவளும் போகலை. அதனால் ஆண்டாள் சொல்கிறா, மைத்தரங்கண்ணினாய், அவளோட அழகை அந்த கண்களை வர்ணிக்கிறா. நீ இப்படி உன்னோட மணாளனை எத்தனை எழுந்துக்க விடாமல் நீ பண்ண போகிற. நீங்கள் 2 பேரும் பிரியாமல் இருக்கீங்க. ஆனால் இப்படி எங்களை உங்கள் ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் வெளியில் இருந்தால் எப்படி அந்த குழந்தைகள் உள்ளே விடாமல் வர விடாமல் அவள் மட்டும் உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எங்களை பண்ணின்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறா. நீ பிரியவே மாட்ட அப்படின்றது தான் நீ பண்ணுற. நீ முன்னால் அந்த கொஞ்ச நேரம் கூடவா பிரிய முடியாது அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் எவ்வளோ நேரம் வெளியில் நிற்கிறோம் கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ இப்படி பண்ணுறியா. ஆனால் உனக்கு உன்னோடைய தத்துவம் அன்று தகவேலோ, அதாவது நீ உன்னோடைய ஸ்வரூபம் கிடையாது இது. நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எங்களை காக்க வைக்க மாட்டேன். இந்த மாதிரி நீ நாங்கள் இவ்வளவோ நேரம் கேட்குறோம், எங்ககிட்ட கருணை இல்லாமல் இருக்கிறது நீ அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவள் நப்பினையை பார்த்து சொல்கிறான்.